ஹாய், இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா 1 லிட்டர் பாலை எடுத்து காய்ச்சி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரையுமே நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. முடிஞ்சால் அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அடியில் பிடிக்காம. நாங்கள் லைட்டாக அடியில் பட்டுருச்சு, அதனால நீங்கள் நல்லா கரண்டி வச்சு படாமல் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. அது கிண்டி எடுத்துகிட்டு இருக்க கேப்லேயே நம்ம 2 லெமனை எடுத்து புழிஞ்சு அதில் ஊற்றிடலாம். ஜூஸ் எடுத்துகிட்டு ஊற்றுனதுக்கப்புறம் தான் அது பால் திரிஞ்சு வரும். அதிலிருந்து தான் நம்ம பன்னீர் தயாரிக்க முடியும். அதனால நல்லா லெமனை ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் கெட்டி கெட்டியாக பால் திரிஞ்ச மாதிரி ஆயிரும். அந்த திரிஞ்சதை என்ன பண்ணணும்னா, நல்லா ஒயிட் துணி போட்டு ஒரு வடிகட்டியில் ஊற்றி வடிகட்டி வைக்கணும். எப்படியும் நல்லா அதில் அவ்வளோ தண்ணி வரும். நம்ம கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றிருப்போம், ஆனால் அதை பார்த்திங்கன்னா நிறைய ஒரு அரை சட்டி தண்ணியாச்சும் வந்துடும் அதிலேருந்து. அதனால என்ன பண்ணணும்னா, நல்லா அந்த ஒயிட் துணியை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு ஏதாச்சும் ஒரு கல்லோ இல்லை நல்லா பெரிய வெயிட்டான ஒரு பொருளை எடுத்து அந்த புழிஞ்சதில் மேலே வச்சுட்டு அரை மணி நேரம் வெயிட் பண்ணோன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் தான் அதில் பன்னீர் கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க முடியும். நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் டைட்டாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட் துணியில் நல்லா புழிஞ்சிட்டு அது மேலே ஒரே ஒரு கல் மட்டும் எடுத்து நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்போ தான் அதில் உள்ள ஒவ்வொரு சொட்டு தண்ணியுமே ஃபுல்லாக இஞ்சிரும். எங்களுக்கு இந்த பன்னீர் தான் கிடச்சிருக்கு. அதில் என்ன லைட்டாக ப்ரௌனாக இருக்குன்னா, நாங்கள் அடியில் பாலை பிடிக்க வச்சிட்டோம், அதனால லைட்டாக ப்ரௌனாக இருக்குது. ஆனால் மற்றபடி நல்லா அழகாக வந்துருச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.